Hi guys, இது இந்த வாரம் எடுத்த பதிவு கிடையாது. இது 2-3 வாரத்துக்கு முன்னாடி எடுத்தது. எடிட் பண்ணி கூட டைம் இல்லாதனால இதை போடலை. ஸோ அன்றைக்கி போயிட்டு சாஃப்ட் பிளாஸ்டிக் தான் நான் ட்ரை பண்ணேன் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஸோ ஃபஸ்ட் காஸ்ட்டில் எதுவும் அடிக்கலை, பட் ஆனால் ஃபிஷ் இருந்துச்சாங்க அன்றைக்கி. பட்டு இந்த இப்போல்லாம் போகாதீங்க. ஐ மீன் இந்த வாரம் ஃபுல்லாக காற்றெல்லாம் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது, கடல் கொஞ்சம் சுரப்பாக இருக்குது. ஸோ மார்னிங் செஷன் கூட பரவாயில்ல, பட் ஈவினிங் செஷன்லாம் போனீங்கன்னா காற்று ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ் அப்டேட் பண்ணாங்க. பட் காலையிலலாம் போனேன், தட்ஸ் ஓகே, மேனேஜபிள். காற்றோட திசையே மாறி இருக்குது, கடலில் இருந்து கரையை பார்த்து அடிக்குது. ஸோ அதனால் மீன் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். தட்ஸ் மை அப்சர்வேஷன். அப்புறம் அங்கே இருக்க லோக்கல் ஃபிஷ்மேன் அதான் சொல்கிறாங்க. ஸோ காற்று எப்போ கடலில் ஐ மீன் கரையிலேருந்து கடலை பார்த்து அடிக்குதோ அப்போ மீன் நல்லா நிற்கும். டைடு மாறும்போது ஒன்று ரைசிங் டைடாக இருக்கணும், இல்லை ரைசிங் டைடில் கண்டிப்பாக மீன் நிற்கும். ஸோ இந்த காஸ்ட் பண்ணும்போது ஒரு ஜிடி அடிச்சுது, இப்போ பார்ப்பீங்க. அது ஒரே டைம் அடிக்கலை, 2 டைம் கண்டினியூவாக அடிச்சுக்கிட்டே இருந்துச்சு. 2வது டைம், 3rd டைம் பார்த்தீங்கன்னா 3rd டைம் தான் ஹுக் ஆகிடுச்சு. ஸோ அன்றைக்கி வேறு எந்த ஃபிஷ்ஷுமே அடிக்கலை கைஸ். அங்கே இந்த ஒரு ஃபிஷ்ஷு தான். நான் என்னமோ இந்த ஃபிஷ் அடிச்சேன்னு நிறையா ஃபிஷ் அடிக்குன்னு சொல்லிட்டு அக்கௌண்ட் ஸ்டார்டட் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்புறம் ரொம்ப நேரம் ட்ரை பண்ணோம், எதுவுமே அடிக்கலை. ஸோ நாங்கள் என்ன திங்க் பண்ணோன்னா வேறு ஜெட்டிஸ் போயிடலான்னு சொல்லிட்டு வேறு ஸ்பாட்டுக்கு போயிட்டோம். அது முன்னாடி பார்த்த மீன் முன்னாடி நாளோட பதிவு, இப்போ பார்க்குறது அடுத்த நாளோட பதிவு. நேற்று அந்த நாள் முன்னாடி நாள் இந்த மீன் அடிக்காதவங்க கிளம்பிட்டோம். அடுத்த நாள் 2-3 மீன் சாப்பிட்டு 2 மீன் அடிக்க பண்ணோம். ஸோ என்னோட பேட்டே இது ஒரு ஸ்ட்ரைக். என்ன ப்ரோ பண்ண? ஆமாம் ஆமாம், முன்னாடி அடிச்சு ஒரு டைம் முன்னாடி அடிச்சது, அதே மாதிரி எடுக்கும்போது ஃபஸ்ட் அடிச்சதில்ல, அதே மாதிரி திரும்பி அடிச்சது. நம்ம அப்படியே பழகிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் இது 2வது ஃபிஷ்ஷு. அந்த இடத்துல நான் ஒரு மீன் கூட்டமாக இருக்கேன், சம்திங் இது அலைஞ்சிட்டு இருக்க மாதிரி பார்த்தேன். ஸோ அதனால தான் அந்த இடத்துல போட்டேன். ரொம்ப மேலெல்லாம் தெரியாது, ஜஸ்ட் நம்ம அப்சர்வ் பண்ணணும். எல்லா இருக்கிற இடத்துல அந்த இடத்துல டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இல்லை சின்னதாக மூமெண்ட் காட்டுச்சுன்னா அந்த சின்னது, அது தண்ணி கரண்ட்டுக்கு ஓடுதுல்ல. ஃபிஷ் second fish of the day. ப்ரோ வயிற்றுக்குள்ளேருந்து மீனாக தெரிக்குது ப்ரோ. அது வயிற்றுக்குள்ளேருந்து பெயிட் ஃபிஷ் இங்கே பாருங்கள், இங்கே அது வயிற்றுக்குள்ளேருந்து ப்ரான்லாம் வெளியே தெரிச்சு ஓடுது. ப்ரான் சாப்பிட்ருக்கு, வாய்க்குள்ளேருந்து தெரிச்சு ஓடுது, ப்ரானாக ஓடுது. செகண்ட் ஃபிஷ். இவ்வளோ வெயிட் பண்ணுது இல்லை ப்ரோ, அங்கே தண்ணி கரண்ட்டுக்கு அப்படியே இங்கேயும் மாறி மாறி ஓடிச்சு. அது லைன் நிறைய வெளியே இருக்குல்ல, ரொம்ப பெரிய மீன் மாதிரி இருந்ததுல, லைன் இருக்குல்ல, அதனால் அங்கங்கே ஓடிச்சு. அது கரெக்டாக ஃபைட் பண்ணும்போது தெரிஞ்சிச்சு.
ஆனால் நீங்கள் பெரிய மீன் நானும் பெரிய மீன் இல்லை அவர் சொன்னார், நான் சொல்லலையே. நான் பெரிய மீன் தானே. அப்புறம் என்ன கைஸ், கீழே அந்த இடத்துல வேறு எதுவும் ஆக்டிவிட்டிஸ் இல்லை. மேலே ராஜேஷ் ப்ரோ ஆக்டிவிட்டிஸ் இருக்கும், அங்கே ட்ரை பண்ணலான்னு சொன்னார். ஸோ மேலே போய் ட்ரை பண்ணேன். ஹேட் ஃபுல் ஸ்ட்ரைக், 2 ஸ்ட்ரைக்ஸ் இருந்துச்சு. அப்புறம் ஹூக் கப்லாம் இல்லை. ஸோ மேலே போயிட்டு ட்ரை பண்ணிருந்தோம். வெயில் ஜாஸ்தியாக இருக்குது கைஸ். 8 o'clockலாம் வந்துட்டு ரொம்ப ட்ரைன் ஆகிடும். ஸோ கீப் எனாஃப் வாட்டர் அண்ட் ஃபிஷிங். இப்போ வந்து மீன் பிடிச்சி தயாராகி வீட்டுக்கு போயிட்டுருக்கோம். பாருங்கள், இப்போ நான் பண்ணி சாப்பிட்றேன். இதெல்லாம் மியூசிக்காக போட்டுறேன். உள்ள பார்த்தீங்கன்னா என்ன இருக்குது, கோவா சரி பாருங்க.